ஆறு ஆதாரம் வேண்டேன் அதற்கு மேலும் வேண்டேன். நின் பாதாரவிந்தம் வேண்டும் நின் கருணை வேண்டும். நின் பாதாரவிந்தம் மறவா மனம் வேண்டும். பூண்டி ஈசா சரணம் சரணம் சரணம். நன்றி சார். அதுதான் நம்ம பிரார்த்தனையா இருக்கணும்ன்ற மாதிரி. இல்ல அதான் அந்த கம்ப்ளீட் சரண்டர்ன்னு சொல்லும்போது தட் இஸ் தி அல்டிமேட் ஆஃப் எவ்ரி ஸ்பிரிச்சுவல் quest. That should be the ultimate of every spiritual quest. முன்னாடி நம்ம பேசினது தான். நான் தியானம் பண்ண ஆரம்பித்தது வந்துட்டு நான் ஸ்கூல் முடித்து காலேஜ் சேர்ந்து ஃபஸ்ட் இயர் இருந்தப்போ 2001 டைம் ஃப்ரேமில் அப்பா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஆஃபீஸ்க்கு சாட்டர்டே ஆனால் ஈவினிங் வந்து தியானம் பண்ண கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து தியானம் பண்ண ஆரம்பித்தோம். அங்கே தான் வந்துட்டு அங்கே இருந்த குரூப் மூலமாக தான் எங்களுக்கு திருவண்ணாமலை ரமண மகர்ஷி இந்த அறிமுகம்லாம் கிடைச்சது. 2001ன்னு சொல்லும்பொழுது எனக்கு 18 வயசுன்னு நினைக்கிறேன். 18 வயசு எனக்கு. அப்போது அப்பா வந்துட்டு ஓகே நம்ம இந்த வாரம் திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கான்டெக்ஸ்ட்டும் இல்லை அப்போ, ரைட்? ஸோ ஐ எம் லைக் எனி அதர் பர்சன். ஒரு திருவண்ணாமலை பற்றி அதிகம் ஒன்றும் தெரியாது, பெருசாக ஒரு கான்டெக்ஸ்ட்டும் கிடையாது எனக்கு. ரமணர் பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரு சின்ன புக்கு கொடுத்தாரு, ஒரு 40 பேஜ் 30 பேஜ் 40 பேஜ் புக் இருக்கும், அது கொடுத்தாரு. அதான ரமணர் புக்கு கிடையாது, சேஷாத்ரி சுவாமிகளோட புக்கு. சேஷாத்ரி சுவாமிகள் புக்கை படித்தோன்னே அப்படியே பயங்கர அட்டாச்மெண்ட் எனக்கு சேஷு மேலே. இட்ஸ் மை ஸ்வீட் ஹார்ட், க்ளோஸ் டு ஹார்ட். அப்படி ஈவன் தான் அவரோட வாழ்க்கை சுயசரிதம் இருந்தது. பட் சேஷாத்ரி அண்ட் ரமணர் ஆர் வெரி டிஃப்ரெண்ட், ரைட்? சேஷாத்ரி வந்துட்டு ஆன்மீக உலகத்தில் ரஜினிகாந்த் மாதிரி. அவர் நடக்கிற ஸ்பீடுக்கு யாராலையும் போக முடியாது, அவர் யாரும் ஃபாலோ பண்ண முடியாது, அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரியாது. எல்லாமே லோக்கலாக சொல்லணுன்னாக்கா மாஸ்டாக தான் இருக்கும் அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே, ரைட்? ஸோ சேஷாத்ரி புக்கை படிச்சுட்டு அவர் மேலே பயங்கர ஈடுபாடு வந்துருச்சு. சரி, திருவண்ணாமலை போகும்போது சேஷாத்ரி ஆசிரமம் போனோம், ரமண ஆசிரமம் போனோம். ஸோ ரெண்டும் பக்கத்து அடுத்தடுத்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் போயிட்டு கிரிவலம் நடந்தோம். எனக்கு அதிகம் ஞாபகம் இல்லை. நான், அப்பா, என்னோட தம்பி, அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாங்கள் போய் மெடிடேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த குரூப்பில் ஒரு 2 பேர் நாங்கள்லாம் தான் சேர்ந்து போயிருந்தோம் அந்த ட்ரிப்பில். மை ஃபர்ஸ்ட் பில்கிரிமேஜ் டு திருவண்ணாமலை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டோட போயிருந்திருக்கேன். திருப்பதி போகும்போது நான் வழியில் அவங்க வீட்டில் தங்கி இருந்துட்டு, அவன் திருவண்ணாமலை ராகேஷ்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தங்கி இருந்துட்டு கார்த்திகை தீபம் பார்த்துட்டு சுற்றி இருக்கோம். பட் பில்கிரிமேஜாக பர்பஸோடு திருவண்ணாமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனது அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அப்போது அந்த மாதிரி கிரிவலம் சுற்றும் பொழுது வந்துட்டு அந்த லிங்கங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த 12 லிங்கங்கள் இருக்கும். நாங்கள் ஆரம்பித்தது விடிய காலம் ஆரம்பித்தோம். எத்தனை மணி ஞாபகம் இல்லை, பட் இட் ஷுட் பி அரௌண்ட் லைக் ஒரு 4 AM 5 AM அந்த மாதிரி அந்த டைமில் இருக்கும். யமலிங்கம் இருக்கும், நம்ம இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது அந்த ஹைவேல லெஃப்ட் சைடு யமலிங்கம் இருக்கும். அந்த டைமில் வந்து இப்போ போனாக்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய பில்டிங்ஸ்லாம் ஃபுல்லாக கட்டிட்டாங்க. இட் லுக்ஸ் வெரி சொஃபிஸ்டிகேட்டட், எல்லாம் கோயில் மாதிரி இருக்குது. அப்போ அப்படிலாம் இல்லை, யமலிங்கம் அந்த கோயில் இருக்கும், ஒரு திட்டு மாதிரி சுண்ணாம்படிச்ச செவர் இருக்கும், அவ்வளோதான். அங்கே போய் உட்காந்த போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், அவ்வளோ ஒரு எனர்ஜி. லைக் எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட் திருவண்ணாமலை இஸ், ரைட்? திருவண்ணாமலைனா என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு கிளிம்ஸ் காட்டுறது மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதுலேருந்து ஐ காட் வெரி அட்டாச் டு திருவண்ணாமலை. அஃப்கோர்ஸ் சேஷாதிரி சுவாமிகள் மேலே இருந்த ஈடுபாடுனால திருவண்ணாமலை மேலே பெரிய அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. தென் நாட்கள் உருண்டு ஓடிச்சு. ஸோ
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தியானம் பண்ணேன். இட் வாஸ் நாட் வெரி ரெகுலர். ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் ஐ மெடிடேட்டட்னா. ஸோ என்ன மெத்தட்லாம் கூட தெரியாது. இதுக்கு நடுவில் 2002 2003 டைம் ஃப்ரேமில் வந்துட்டு பரமஹம்ச யோகானந்தரோட யோகியின் சுயசரிதம் புக்கு வாங்கி படித்தோம் அப்பா நான். அதை படிச்சுட்டு சரி கிரியா கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பயங்கர ஈடுபாடு. ஸோ அப்போ கிரியா வந்து 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக 2-3 லீனியேஜஸ் இருக்குது. அதில் யோகானந்தர் இந்தியாவில் ஸ்தாபித்த ஒரு இது வந்து யோகதா சத்சங்கா சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படின்னாக்க எடுத்தோன்னே தீட்சை கொடுத்துட மாட்டாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வாரம் ஒரு லெசன் கரஸ்பாண்டன்ஸில் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அந்த லெசன்ஸ் வாங்கி நம்ம படிக்கணும். சில விஷயங்கள் சில லெசன்ஸ் வந்துட்டு தியரட்டிக்கலாக இருக்கும், நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை நடத்தணுன்ட்டு. சில ப்ராக்டிசஸும் கூட கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க மாடல் எப்படின்னா அந்த 52 வாரம் கழித்து அவங்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. உன்னோட அந்த கேள்விகள்லாம் எப்படி இருக்கும்னாக்க நம்ம அவங்க சொன்ன பயிற்சி நம்ம பண்ணியிருந்தா தான் அந்த கேள்விக்கு பதில் எடுக்க முடியும். தியரட்டிக்கலாக மட்டும் படிச்சிருந்தா தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். அதை ஆன்சர் பண்ணால் அவங்க தீட்சை கொடுப்பாங்க. தீட்சைக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாடல் நாங்கள் இந்த லெசன்ஸ் எல்லாம் படித்தோம், சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே நேரத்தில் ரமணனுடைய புக்ஸும் நிறையா படித்தோம். ரமணனுடைய மெத்தட் வந்து ரொம்ப டைரக்ட். அவருக்குன்னு ஆக்சுவலாக ஒரு மெத்தடே கிடையாது. அவர் டைரக்டாக சுற்றி காட்டுறது எல்லாமே இந்த நான்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து தொடங்குதோ அதுதான் மூலம். அந்த மூலம் தான் எல்லாமே. நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். தட் இஸ் இஸ் டைரக்ட் மெத்தட், ரைட்? யாராவது வேறு எதனா ஒரு பயிற்சியிலேருந்து வந்துட்டு எதனா கேள்வி கேட்டாக்க அவர் நீ இதுக்கு மாறுன்னு சொல்ல மாட்டார். அவங்க என்ன பயிற்சி பண்ணாங்களோ அதுலேயே வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. இவரோட லைனுக்கு வர மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. நீ இந்த பயிற்சி பண்ணுறல, ஓகே நான் மந்திர ஜபம் மட்டும்தான் பண்ணுறேன் சுவாமி, நான் என்ன பண்ணட்டும்? சரி நீ மந்திர ஜபம் பண்ணுறல, நீ ஜபம் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஜபம் பண்ணும் பொழுது மைண்டில் இந்த மந்திரம் ஜபிக்கும் பொழுது இந்த மந்திரம் எங்கேருந்து அந்த சவுண்டு ஆரம்பிக்குது அதை கவனி அப்படின்னு. ஏன்னா மைண்டில் சவுண்டு எங்கேருந்து ஆரம்பிக்குதுனாக்கா மனதிலிருந்து தான் சவுண்டு வருது. அதை கவனிச்சோன்னா மனது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியும். மனது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட ஆன்மாவிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ he redirects our own existing practice to point to the self. So that is Ramana's method. So ரமணர் புக்கெல்லாம் நிறைய படிக்க ஆரம்பித்தோம். ரமணர் புக்கெல்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டு that method was like so simple, so direct. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 52 வாரங்கள் கழிச்சு கிரியா வாங்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு. கிரியா தீட்சை வாங்கணுங்கிற அந்த எண்ணம் போயிடுச்சு. ஓகே ஃபைன், கிரியா இஸ் குட், பட் போய் தீட்சை வாங்கணுங்கிற அந்த ஒரு இது இல்லை. இதுவே போதும், ரமணர் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நிறையா பண்ணிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அப்போ ரமணனுடைய டீச்சிங்ஸ் அவ்வளோ புரியலை. நான் அவ்வளோ படிக்கலை, அவ்வளோ புரியலை அந்தளவுக்கு. 2003ன்னு சொல்லும்பொழுது நான் காலேஜில் 3rd இயர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தேன் நான். பட் 2004 வேலை கிடைச்சிட்டு நான் மைசூரில் போயிருந்தப்போ அப்போது கொஞ்சம் ஈவினிங்கில் நான் தனியாக தான் இருக்கேன். அப்போது ரைட் லைக் ஆஃபீஸ் போயிட்டு வந்தானாக்கா அப்போது அவ்வளோ ஒர்க் லோடெலாம் கிடையாது. 6-7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு சாயந்தரம் சும்மா தான் இருக்கும் வீட்டில். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா ரமணர் புக்ஸ்லாம் நிறையா ஆஃபீஸில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். நான் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹூவாமைன்ட்டு ரமணர் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்புறம் தான் வந்து தியானத்தில் அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட ஆரம்பிச்சது. இது இப்படியே நடக்கும் பொழுது சித்தர்கள் மேலே எனக்கு ஈடுபாடு அதிகம். ஈடுபாடுன்னு நான் சொல்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட், க்யூரியாசிட்டி, பக்தி கிடையாது அந்த காலத்தில், ரைட்? ஸோ எதனா மிஸ்டிசிசம் ரிலேட்டடாக இருந்தாலும் வந்துட்டு ஓகே இது போய் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அப்போ சன் டிவியில் நிறையா சீரியல்ஸ்லாம் அவ்வளோ மர்மதேசம்லாம் வரும். சிதம்பர ரகசியம்னு போடுவாங்க. இந்திரா சௌந்தரராஜன் ஆத்தர், அவர் எப்படின்னாக்க நிறையா மிஸ்டிசிசம் கொண்டு வர்றாரு அவர் கதைக்குள்ளே. ஹில் மேக் இட் ஃபிக்ஷனலைஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங், பட் அதில் மிஸ்டிசிசம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு சீரியல் தான் வந்துட்டு சிவமயம், ரைட்? ஸோ சிவமயம் சீரியலில் வந்து நிறைய சித்தர்களை பற்றி பேசுவார். பெரிய மகாலிங்கம்னு சொல்லுவாங்க, ஆகாசிலிங்கம்னு சொல்லுவாங்க. எல்லாம் சதுரகிரியை மையப்படுத்தி எடுத்த ஒரு சீரியல். அதை பார்த்து நிறைய சித்தர்கள் மேலே இன்ட்ரெஸ்ட். அப்புறம் நிறைய சித்தர்கள் பற்றிலாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். 2007 நான் வந்து இப்போ இன்ஃபோசிஸில் வேலை செஞ்சிட்ருக்கேன் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக. இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணாக்க அது ஒரு ப்ராக்டிஸ். எப்படின்னா ஜாயின் பண்ணி மூணு வருஷத்தில் வந்துட்டு ஆன்சைட் போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எய்மாக இருக்கும். ஆன்சைட்டாக யூஎஸ் இல்லைனா கேனடா அந்த மாதிரி எல்லாம் போகிறது தான் எல்லாரோட எய்மாக இருக்கும். என்னோடய கிளைண்ட்ஸ் வந்துட்டு எல்லாம் யூஎஸ் கிளைண்ட். என்ன பண்ணாங்கன்னா H1B விசா அப்ளை பண்ணணும் இந்தியன்ஸுக்கு.
என் பேட்ச்ல இருந்து எனக்கு அப்ளை பண்ண வருஷத்துல இருந்தால் லாட்ரின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே லாட்ரின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சிஸ்டமில் லாட்ரியில் என் அப்ளிகேஷன் விழலை. ரைட். ஸோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட், ஜஸ்ட் அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். அப்புறம் சரி ஓகே ஃபைன், ஐ வாஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டட் ஆர் எனிதிங். ஓகே கிடைக்கல, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பட் இன்ஃபோசிஸ் சேர்ந்து ஒரு 1.5 வருஷத்தில் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் டீம்ஸ் மாறிக்கிட்டு இருப்போம் அப்பப்போ. ஸோ ஒரு டீம்லேருந்து மாறி இன்னொரு டீமுக்கு நான் போனேன். நான் போன டைம்னு பார்த்து அந்த புதுசாக சேர்ந்த டீமுக்கு பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு கிடச்சிருந்தது. அதுக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ இருந்தது. ஸோ எங்கள் மேனேஜர் வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் காசு, நீங்கள் கொஞ்சம் காசு எடுத்துக்கோ அப்படின்னு. நான் சொன்னேன், போன குவார்ட்டரில் தான் நீங்கள் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு வாங்கினீங்க, நான் போன குவார்ட்டரில் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வேலையே செய்யலை அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல கௌரி, இப்போ நீ எங்கள் டீம் தானே, எடுத்துக்கோ அப்படின்னு. ஓகே ஃபைன், வேணான்னு சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மைசூரில் தானே இருக்கோம். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ராஜெக்ட் மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம். ஓகே இந்த காசு நம்ம எப்படி செலவு பண்ணுறது, வீக்கெண்ட் நம்ம பெங்களூர் போகலாம், பெங்களூர் போயிட்டு நல்லா ஷாப்பிங் பண்ணலாம், செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படி போகும்போது எனக்கு என்னென்னா ரொம்ப காலமாக வீட்டில் ஒரு 2-in-1 வாங்கணுன்ட்டு ஆசை, பாட்டு கேட்குறது. சரி, அம்மாட்ட வருஷ கணக்கில் கேட்டுட்ருக்கோம், இது வரைக்கும் வாங்கி தரல, நம்மளாச்சும் சர்ப்ரைஸை ஒன்று வாங்கி போய் அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோனி 2-in-1 வாங்கணும்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு கருடா மால்னு ஒரு மால் இருக்குது பெங்களூரில். அங்கே போயிட்டு நான் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன புக் ஷாப் இருக்குது. ஒரு 3rd ஃப்ளோர்லேயே 2nd ஃப்ளோரில் எங்கேயோ ஒரு சின்ன புக் ஷாப்பு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ், இவ்வளோ தான் இருக்கும். அங்கே ஓப்பன் ஸ்பேஸில் சும்மா அவங்களோட டிஸ்பிளே ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டு டிஸ்பிளே 2-3 ஒரு இந்த மேரேஜ் கேக்கெல்லாம் இருக்கும் இல்லையா டியர்ஸில், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு புக்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரே ஒரு புக்கு பாபாஜி அண்ட் 18 சித்தா கிரியா யோகா ட்ரெடிஷன் அப்படின்னு இருந்தது. நமக்கு அந்த பாபாஜி அறிமுகம் ஆல்ரெடி இருக்குல்ல, யோகானந்தர் புக் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரி, பாபாஜி அதில் ஃப்ரண்ட் ஃபேஸில் பாபாஜியோட முகம் போட்டிருக்கோம். அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, அது வரைக்கும் நான் பார்த்த பாபாஜி எல்லாமே வந்துட்டு அவர் பத்மாசனத்தை இப்படி உட்காந்துட்டு கண் இப்படி மேலே வச்சிருக்கோம். அப்படி ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த இது மட்டும் தான் பார்த்துருக்கேன் நான். அந்த புக்கில் வந்துட்டு பாபாஜி கண் அப்படி இருக்காது, தியான நிலையில் இருக்காது, நேராக நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா அப்படியே அட்ராக்ட் ஆச்சு. சரி ஓகே, எனிவே பாபாஜி புக்கு போய் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சுட்டு அதில் வந்து நிறைய அது வந்து வேற ஒரு கிரியா யோகா லீனேஜ். இது இந்த பாபாஜி 18 சித்தா கிரியா யோகா ட்ரெடிஷன் வந்து வேற லீனேஜ், யோகானந்தர் லீனேஜ் கிடையாது, யோகி ராமையாவோட லீனேஜ். யோகி ராமையாவுடைய ஸ்டூடெண்ட் மார்ஷல் கோவிந்தன் சச்சிதானந்தா அப்படின்ட்டு அவர் எழுதுனது. இதில் வந்து என்னென்னா இந்த லீனேஜில் ஐ ஜஸ்ட் டேக் 2 minutes. இந்த லீனேஜில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா, திஸ் இஸ் மோர் ட்ரூவர் டு த ரூட்ஸ் ஆஃப் சித்தா ட்ரெடிஷன். ஏன்னா யோகானந்தர் வந்துட்டு பாபாஜியை பற்றி எதுவுமே சொன்னது கிடையாது. அவரோட பூர்வீகத்தை பற்றி, பாபாஜி யார், அவரோட குரு யார் அப்படின்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது. இதில் வந்து கிளியராக யோகியார் வந்து பாபாஜியோட வரலாறு சொல்லியிருப்பாங்க. பாபாஜி சின்ன வயசுலேருந்து அவரோட வாழ்க்கையை சொல்லிட்டு, பாபாஜியோட குருநாதர் போகர், அதுக்கப்புறம் போகர் வந்து கொஞ்ச நாள் பாபாஜிக்கு சாதகம் சொல்லி கொடுத்துட்டு அகஸ்தியரை பார்க்க அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் பாபாஜி குற்றாலத்தில் போய் அகஸ்தியரை மீட் பண்ணி தவம் இருந்து அகஸ்தியரை மீட் பண்ணி கிரியா தீட்சா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பத்ரிநாத் போயிட்டு சுரூப சமாதி அடைஞ்சார். இதுதான் வந்து கதை. இதெல்லாம் வந்து அதில் கவர் ஆகும் அந்த 18 சித்தர்கள் புக்கில். ப்ளஸ் ஒவ்வொரு சித்தரை பற்றியும் சின்ன ஒரு இது இருக்கும். ஸோ இந்த lineage is little more closer and truer to the roots of Siddha tradition. Doesn't mean it is better than other Kriya traditions. எல்லா கிரியாவும் ஒன்று தான். I'm just saying my observations here. Right. ஸோ அந்த புக்கை படித்தேன். ஒன்ஸ் அகெயின் கிரியா யோகா பற்றி அதில் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃபைன், அகெயின் அதோட விட்டாச்சு. மேற்கொண்டும் கிரியா தீட்சை வாங்கணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு இன்க்ளினேஷனும் கிடையாது. எனக்கு புக்கு படித்தப்போ நான் நடுவில் இருந்த ஒழுங்காக புக்கை படிக்கல. புக்கில் ஃபார்வர்ட் இருக்கும், ஆத்தரை பற்றி இருக்கும், அதெல்லாம் எதுவுமே படிக்கல. நடுவில் கண்டென்ட் மட்டும் படிச்சு விட்டேன் நான். பின்னாடி வந்து மார்ஷல் கோவிந்தனோட ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கோம். நான் அதை பார்த்தேன், பப்ளிகேஷன் அட்ரஸ் பார்த்தேன். ஓகே ஃபைன், இவர் வந்து இந்தியாவில் தான் இருக்கார், பெங்களூரில் தான் ஆசிரமம் இருக்குது, பெங்களூர் தான் ஆசிரமம் இருக்குன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஐ டிடன்ட் டேக் இட் சீரியஸ்லி ஆஃப்டர் தட். இதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு அப்போ தான் அந்த சிவமயம் சீரியல் வந்தது. சிவமயம் பார்த்துட்டு சித்தர்கள் பற்றி மறுபடியும் கொஞ்சம் அந்த ஒரு ஆர்வக்கோளர் வந்துட்டு மறுபடியும் நெட்லலாம் போய் தேட
மார்ஷல் கோவிந்தனோட பாபாஜி வெப்சைட் கிடச்சிது எனக்கு. அதில் போயிட்டு அந்த வெப்சைட் பார்த்த அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே இவர் மார்ஷல் கோவிந்தன் சச்சிதானந்தா, இவர் வந்து கனடாவில் இருக்காரு, பெங்களூரில் கிடையாது, பெங்களூரில் பப்ளிகேஷன் மட்டும்தான் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் அப்புறம் கொஞ்சம் நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்ச ஆரம்பிச்சது. இந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு அந்த H1B US விசா ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு, லாட்ரியில் கிடைக்காம போயிருந்தது. அந்த வெப்சைட்டை பார்த்து இதை நான் தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நாள் என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து எனக்கு சொல்கிறாரு, கௌரி உனக்கு கனடாவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஷார்ட் டேர்ம் தான், நீ போறியா அப்படின்னு. அப்போது என்னன்னாக்க எங்கள் டீம் வந்து ஒரு கிரிட்டிக்கல் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதில் பார்த்தாக்க எங்கள் மேனேஜரை விட்டாக்க நான் தான் சீனியர் மோஸ்ட். அப்போ நானும் அப்புறம் கூட கிருஷ்ணன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார், நாங்கள் 2 பேர் தான் சீனியர் மோஸ்ட் 3 வருஷத்துலேயே. மீதி எல்லாமே வந்து புது பசங்க. நான் சொன்னேன், ஜோசப் இந்த மாதிரி மைக்ரேஷன் வருது, கோலே வருது, இந்த டைமில் வந்து நான் போயிட்டேன் எப்படி அப்படின்னு. அவர் நல்ல மனுஷர், கவலைப்படாத கௌரி, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு, H1B உனக்கு மிஸ் ஆச்சு எனக்கு தெரியும், பட் யூ டிசர்வ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லு, ப்ராஜெக்ட் பற்றி நீ கவலைப்படாத, அப்படி வேலை வந்தால் நான் இறங்கி வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் ரைட். ஸோ எனக்கு இதுதான் தோணுச்சு, ஓகே கனடா ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னோன்னா ஓகே நம்ம கனடா போனாக்க மார்ஷல் கோவிந்தன்ஜி அங்கே இருக்காரு, அவர் எனக்கு போய் தீட்சா ஆகணும்னா கூட ஒன்றும் கிடையாது, அவரை போய் அவர் ஆசிரமம் அங்கே இருக்குது, அவரை போய் மீட் பண்ணலாம், மீட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் தாட். நான் கனடா போயிட்டு அவருக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறேன், நான் இந்த மாதிரி ஐ வாண்ட் டு விசிட் த ஆஷ்ரம், ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து அவர் சொல்கிறாரு, ஏப்ரலில் வந்துட்டு ஒரு இனிஷியேஷன் இருக்குது, அது வந்து ஆனால் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் நான் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு ஜூனில் ஒரு இங்கிலீஷில் நான் ஒரு இனிஷியேஷன் ஜூனில் நான் கொடுக்க போகிறேன், முடிஞ்சால் அதுக்கு வா அப்படின்னாரு. எனக்கு நான் மார்ச் மாதம் போனேன், 2 மாதம் தான் எனக்கு அசைன்மெண்ட், ஷார்ட் டேர்ம் தான். அவர் சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, ஜூன் எண்ட் வரைக்கும், ஜூலை எண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சரின்னு ஜூனில் போயிட்டு இனிஷியேஷன் வாங்கிட்டேன். நான் ஃபஸ்ட் இனிஷியேஷன் வாங்கிட்டு அப்போவே அவர் சொன்னார், இன்னும் 1 வாரம் கழித்து செகண்ட் இனிஷியேஷனும் நான் இங்கே இருக்குது, வரையா அப்படின்னு கேட்டார். நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் இனிஷியேஷனே வாங்குகிறேன், மற்றவங்கெல்லாம் பிராணாயமா பயிற்சி பண்ணால் அப்படி ஏரோப்ளைன் போகிற மாதிரி சவுண்டு வரும், நமக்கு அப்போ தான் கற்றுக்குறோம் நம்ம. ரைட், நான் இப்போ தான் ஃபஸ்ட் இனிஷியேஷனே வாங்குறேன், will I be eligible அப்படின்னு கேட்டேன். அவர் டோன்ட் வரி, அவர் மோர் தென் எலிஜிபிள் அப்படின்றார். ஓகே ஃபைன், நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே செகண்ட் இனிஷியேஷன் அப்படியே சூட்டாக வாங்கிடுச்சு. வாங்கின அப்புறம் தான் எனக்கு என்ன, நம்ம எந்த முயற்சியுமே பண்ணலை, சும்மா இருந்த நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கிளாரிட்டி இருக்குது எனக்கு. ஐ டென்ட் கிவ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், ரைட், பட் அந்த கிளாரிட்டி இருந்தது எனக்கு. சும்மா இருந்த நம்மளை சம்மந்தமே இல்லாமல் கனடாவில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இனிஷியேஷனும் கொடுத்துருக்காங்க, ரைட். அட்லீஸ்ட் லெட் அஸ் பி சின்சியர் ஃபார் தட் அண்ட் ப்ராக்டிஸ். தட் வாஸ் மை ஒன்லி திங். ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் ரெகுலர்லி, ரைட். இதில் ஆச்சாரியான கதை என்னன்னாக்க 2010 வந்துட்டு ஹரித்வாரில் ஒரு கும்பமேளா நடந்தது. அப்போது வந்துட்டு லக்கிலி ஃபார் தட் இயர் நம்ம பாபாஜி கிரியா யோகா குரூப்புக்கு வந்துட்டு எல்லா கும்பமேளானா எல்லா சாதுக்களும், எல்லா ஆசிரமம், எல்லா அகாடாவில் இருந்தும் எல்லாரும் அந்த இடத்துல கூடுவாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுக்கும், டென்ட் போட்டு அந்த கும்பமேளா டைமில் அங்கே தங்கி கங்கா ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த டைம் ஃபுல்லாக அங்கே இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஸ்பேஸ் அலாட் பண்ணி கொடுக்கும். அந்த வருஷம் வந்து லக்கியாக எங்களுக்கும் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் 2010 ஹரித்வார் கும்பமேளா அட்டன் பண்ணோம். சிவராத்திரி அங்கே நடந்தது. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு சிவமந்திர தீட்சை கிடச்சிது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அங்கே எங்கள் ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, ஹோட்டலில் தங்கியிருப்போம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம டென்ட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக சாதனை பண்ணுவோம். லஞ்சுக்கு மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்துடுவோம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டென்ட்டுக்கு போயிட்டு சாதனைலாம் பண்ணிட்டு சாயந்தரமாக டின்னருக்கு ரிட்டன் ஹோட்டலுக்கு வந்துட்டு ஹோட்டலில் தங்கிடுவோம். அப்படி தான் நம்ம ரொட்டீன். ஒரு நாள் ரிட்டர்ன் போகும்போது நைட்டு நானும் சச்சிதானந்தாஜி மட்டும் 2 பேர் மட்டும் நடந்து போகிறோம். வேறு யாரும் இல்லை. எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்களா இல்லை எல்லாம் பின்னாடி தங்கியிருந்தாங்களா ஞாபகம் இல்லை எனக்கு. நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். அப்போது நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு இது ஒரு டவுட்டு. அப்போது கிரியா யோகாங்கிறது சித்தர் யோகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சித்தர் யோகம்னு சொல்லும் பொழுது அது இந்தியாவில், குறிப்பாக சவுத் இந்தியாவிலேருந்து வந்தது. அப்போது என்னோட அறிவு அவ்வளோதான் இருக்குது, ரைட். குறுகிய மனப்பான்மை தான் எனக்கு. சவுத் இந்தியாவிலேருந்து வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆச்சாரியார்கள் யாருமே இந்தியர்களே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் டக்குன்னு ஒன்று சொன்னார், நீ வேணா ஆயிக்கோ ஒன்று அப்படின்னாரு.
எனக்கு அப்போ வந்துட்டு அவர் சொன்னது ஒன்று, அதுக்கு நான் பதில் சொன்னதுக்கும் அந்த கிராவிட்டி வந்து எனக்கு புரியல. நான் சொன்னேன் ஓகே இன்னொரு 10 வருஷத்துல இஃப் ஐ எம் ரெடி ஃபார் இட் ஒய் நாட் அப்படின்ட்டேன் நான். ஸோ அது அவருக்கு மைண்டில் நின்றுச்சு. தென் அவர் எக்ஸ்பிளைனும் பண்ணார். இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, எல்லாரும் வந்துட்டு சாமியார் காலில் போய் விழறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்களே ஒழிய யாருமே கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அப்படி கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா 90% என்ன ஆயிடுதுன்னா தே ப்ளே த குரு கேம் அப்படின்னாங்க. குரு கேம்னா ஓகே நான் பெரிய ஆள், எல்லாரும் என்ன வணங்கணும், நான் மட்டும்தான், அந்த மாதிரி. அந்த 90% people they play the guru game or they don't want to be in that position, they just want to be like submissive. அதனால தான் ஆச்சாரியஸ் இந்தியாவில் ஜாஸ்தி வரல அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஓகே ஃபைன். 2011 டைமில் வந்துட்டு அவர் ஹி சென்ட் மீ அன் இன்விடேஷன் சேயிங் ஓகே நீ ஆச்சாரியா ஆகிறதுக்கு ரெடியாக இருந்தேனாக்க இந்த 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 எலிஜிபிலிட்டி எல்லாம் வந்து நீ ஃபில் பண்ணணும். நீ ஒரு சாதனாவில் நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் இன்டென்ஸ் சாதனா ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. ப்ளஸ் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் படித்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருந்தாரு. பட் மெயின்லி சாதனா ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் நிறையா இருந்தது. இதெல்லாம் பண்ணணும். பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் எனக்கு ஒரு பேஜ் ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதி கொடு, வாட் இஸ் இன்ஸ்பைரிங் யூ டு டீச் கிரியா யோகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டிட் தேட். பொதுவாக எல்லோரும் ஒரு 1.5 வருஷத்தில் அந்த எலிஜிபிலிட்டிலாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எனக்கு 4 வருஷம் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் மை ஒர்க் அண்ட் லேக் ஆஃப் டிசிப்ளின் எல்லாம் சேர்த்து. பட் இவென்ச்சுவலி 2016 கிரியா ஆச்சாரியாவாக வந்து என்னை இன்வைட் பண்ணிட்டாங்க. குருதாசன் அப்படின்ட்டு பேர் கொடுத்தாங்க. இப்போ கிரியா யோகா ஓகே இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஈவன் நவ் இன்னைக்கு வரைக்கும் பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரமணர் தான். அது மாறவே இல்லை, ரைட்? ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது ரமணர் படித்ததுக்கு பெருசாக ஒன்றும் புரியல. பட் அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்து ஆரம்பித்தப்புறம் ரமணரை படிக்க நிறைய கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. அது மெடிடேட் பண்ண அவர் மெத்தட் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சது. ரமணரோட மெத்தட் என்னென்னா அது தியானமே கிடையாது. இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி த்ரூ அவுட், ரைட்? அண்ட் இட் இஸ் நாட் தியரிட்டிக்கல், இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஷியல், ரைட்? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர எவ்ரி திங் பிகேம் சிம்பிள். ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ். எந்த லீனியேஜில் எந்த ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் அது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஒரு புரிதல் வந்தது. ஸோ ஐ குட் நாட் ஃபால்ட் எனிபடி, ரைட்? பிகாஸ் நமக்கு புரிதல் இல்லைன்னா தான் வந்துட்டு ஓ இது வசதி அது வசதி இல்லை அப்படின்னு தெரியும். நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஓகே இது இப்படி வேலை செய்யுது அது அப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிருச்சுனாக்க எல்லாமே ஒன்றாயிரும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு ரமணரோட ஃபவுண்டேஷன் தானே. ப்ளஸ் கிரியா பயிற்சி பண்ண என்ன ஆகும்னாக்க, கிரியா வந்து சித்தர் முறை இல்லைங்களா? ஸோ சித்தர்களோட மெயின் ஃபிலாசபி ஆஃப் சாதனா என்னன்னாக்க, நாட் ஜஸ்ட் ரீச்சிங் த டிவைன், மோட்சம் அடைகிறது மட்டும் கிடையாது அவங்களோட இது. இந்த உயிர் எப்படி ஃபங்க்ஷன் செய்யுது, இந்த உலகம் எப்படி ஃபங்க்ஷன் செய்யுது, இந்த பிரபஞ்சம் எப்படி ஃபங்க்ஷன் செய்யுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. அவங்களோட அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் வேதாந்திஸ் அண்ட் சித்தாஸ். யோகி ராமையா சொல்வார். ஏன்னா வேதாந்திகளுக்கு வந்து மெயின் என்னென்னா அவங்களோட கோல் என்னன்னு பார்த்தோம்னாக்க மோக்ஷம், முக்தி, அதான் அவங்களோட கோல். அதாவது சால்வேஷன், அதான் அவங்களோட கோல். சால்வேஷன்னாக்க இந்த உடல் வந்து ஒரு பேர்டன், உடல் வந்து இம்பியூர், இது வந்து ஒரு சுமை, நமக்கு இதை விட்டுட்டு நமக்கு மோட்சம் கிடைக்கணும். அதுதான் வந்து வேதாந்தம். தப்பு கிடையாது, அது ஒரு ஆங்கிள் ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ். சித்தர்கள் வந்துட்டு இந்த உடம்பு வந்து ஒரு பாரமாக பார்க்கல, உடலை வந்து ஒரு பிரசாதமாக பார்த்தாங்க. உடலை விடுங்க, இந்த இது இருக்கு இல்லைங்களா, பஞ்சேந்திரியங்கள், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்துக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சித்தர்கள் அப்படி சொல்ல கிடையாது. இதெல்லாம் பிரசாதம். நீ இதை கடந்து தான் மேலே வரணும், இதை ஒதுக்கிட்டு மேலே வரக்கூடாது. இதில் ஃபுல் கண்ட்ரோல் மாஸ்டரி பண்ணிட்டு நீ மேலே வர. அதுதான் சித்தர்களோட ஃபிலாசபி. இது சிம்பிளாக சொல்லணுன்னாக்க, நம்மளோட சென்சஸ் எல்லாமே இட் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் மைண்ட். நம்ம மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? சென்சஸ் எல்லாமே நம்ம மனதில் தான் இருக்கு, ரைட்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்க நம்ம சொல்லலாம் ஓகே ஆர்கன்ஸ் இருக்கே அப்போ அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சென்சஸ் வேலை செய்யணும்னா நம்மளோட மனதும் வேலை செய்யணும், ஆர்கன்ஸும் நல்லா வேலை செய்யணும். இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எதனா ஒரு வேலையில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்கோம், இல்லைன்னா ஸ்கூல் படிக்கும் பொழுது ரொம்ப எக்ஸாம்க்கு ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருக்கோன்னே வச்சுக்கோங்க.
நம்ம அம்மாவோ அப்பாவோ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு காஃபி வச்சுட்டு போகிறாங்கனாக்க சில டைம் நம்ம ரொம்ப தீவிரமாக இன்டென்ஸாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தால் அங்கே வந்து போனதே நம்மளுக்கு தெரியாது. காஃபியோட ஸ்மெல்லும் தெரியாது, அங்கே வந்து போன சவுண்டும் தெரியாது, விஷனும் தெரியாது. அப்படின்னா நம்ம குருடாயிட்டோமா என்ன? இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபியூவல் வந்துட்டு நம்ம அவேர்னஸ், நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வந்துட்டு நம்ம புலன்கள் மூலமாக வெளியே போகுது. அதை நம்ம ஒரு இடத்துல இப்படி செலுத்தும் பொழுது இன்னொரு இடத்துல நடக்கிறது நம்மளுக்கு தெரியணும்னாக்கா அதுக்கு அந்த ஃபியூவல் வேணும். நம்ம சும்மா இருக்கும்போது எல்லாமே கேட்கும். ஏன்னா நம்ம கான்ஷியஸ் வந்து அவேர்னஸ் வந்து சிதறி போகுது எல்லா இடத்துலையும். அவேர்னஸ் சிதறும் பொழுது எனர்ஜியும் வந்து டிசிபேட் ஆகுது அது போல. பட் நம்ம ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அது எல்லாமே ஒரு இடத்துல குவியுது. ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம மனம், அந்த அவேர்னஸ், அந்த கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லாக வந்து நம்ம செய்கிற வேலையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். அதனால தான் நம்ம அம்மாவே வந்து இங்கே வந்து நம்மளுக்கு காஃபி வச்சுட்டு போனாலும் அதை நம்ம கவனிக்கலை, அது நம்மளுக்கு ரெஜிஸ்டரே ஆகலை. ரைட்? ஸோ கிரியா பண்ணும் பொழுது, சித்தர் வழியில் நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும், இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் வேதாந்திகளும் சித்தாந்திகளும் வேறு வேறு கிடையாது. ஒரு லெவலுக்கு வந்தப்புறம் ரெண்டும் ஒன்று தான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆதிசங்கரர் வந்துட்டு விவேக சூடாமணியில் சொல்லியிருக்காரு, நம்மளோட பொதுவாக நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்துட்டு 5 கோஷங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சித்தர்களும் அதை தான் சொல்கிறாங்க இல்லையா? இப்போது மற்ற வெவ்வேறு ஸ்கூல்ஸில் 7 கோஷங்கள் 9 கோஷங்கள் நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லலாம். பட் ஓகே ஃபைன், இது எல்லாமே சேர்த்து ஒரு பேசிக்காக கேட்டகரைஸ் பண்ணோம்னா இந்த 5 கோஷங்கள் நம்ம சொல்லலாம். அது ஐ திங்க் வி ஆல் கேன் அக்ரி. அந்த 5 கோஷங்கள் என்னென்னா, அன்னமய கோஷம். அன்னமய கோஷம்னாக்க உணவுனால் உண்டாகிற உடல், அதாவது நம்ம ஃபிசிக்கல் பாடி. அடுத்தது பிராணமய கோஷம், ஒரு எனர்ஜி பாடி. அந்த பிராணமய கோஷத்தில் தான் வந்து நம்மளோட நாடிகள், சக்கரங்கள் எல்லாம் இருக்குது. சக்ராஸ் அதெல்லாம் பிராணமய கோஷத்தில் தான் இருக்குது. எனர்ஜி இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு எமோஷன். ரைட்? ஸோ பிராணமய கோஷம் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் எமோஷனல் பாடி. அடுத்து இதை கடந்து தான் மனோமய கோஷம் இருக்குது. மனோமய கோஷம்னா நம்ம மனதுன்னு சொல்லும்போது மைண்டுன்னு தனியாக ஒரு என்டிட்டி இல்லை. Right? There's no such thing called mind. Mind is nothing but a collection of our thoughts and memories and little bit of our analytical ability. இதெல்லாம் சேர்ந்து தான் மைண்ட். வேறு மைண்டுன்னு தனியாக ஒன்றும் கிடையாது நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ். ரைட்? ஸோ மைண்டில் பார்த்தீங்கன்னாக்கா மைண்டோட கண்டென்ட்ஸ் என்ன? தாட்ஸ் இருக்கும், நம்மளோட மெமரிஸ் இருக்கும், ப்ளஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஆள் மனதில் பதிஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது, பட் அதனுடைய தாக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்று இந்த ஜென்மத்தில் சின்ன வயசுலேருந்து அந்த கண்டிஷனிங்லாம் வந்துருக்கலாம். பட் நமக்கு ரீஇன்கார்னேஷன், முற்பிறவி மேலே நம்பிக்கை இருந்தால் அங்கேருந்து வர இம்பேக்ட் கூட நமக்கு இங்கே இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேவையில்லாத பயம் இருக்கும், தண்ணியை பார்த்து தேவையில்லாத பயம் இருக்கும், நெருப்பை பார்த்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேபி அவங்க முற்பிறவியில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்திச்சிருக்கலாம். சில நேரம் அவங்க மரணமே கூட தண்ணினாலேயோ நெருப்பினாலேயோ நிகழ்ந்திருக்கலாம். அதனால் அதனோட ஸ்ட்ராங் இம்ப்ரின்ஸ் இங்கே கண்டினியூ ஆகலாம். ரைட்? எனிவே இந்த இம்ப்ரின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மைண்டில் இருக்குது, அவ்வளோதான். இதை மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, இன்னும் சூக்ஷ்மம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு கிராஸ் டு சட்டில். ரைட்? கிராஸ்னாக்க நம்மளால் உணரக்கூடியது. ஃபிசிக்கல் பாடி அஃப்கோர்ஸ் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சிபிள் ஃபார் அஸ். பிராணமய கோஷா இஸ் ஆல்சோ டேஞ்சிபிள். அதை ஃபிசிக்கலாக நம்ம தொட முடியலனாலும் நம்மளால் உணர முடியும். நம்ம கோவப்படும் பொழுது காதெல்லாம் ஹீட் ஆகும், புகை வர மாதிரிலாம் இமேஜின் பண்ணுறீங்களா? பட் காது ஹீட் ஆகும், காதெல்லாம் சேவப்பாகும் நிறைய பேருக்கு. ஸோ யூ கேன் ஃபீல் த எமோஷன்ஸ். ரைட்? ஸோ பிராணமய கோஷா எது பிராணமய கோஷான்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும்னாக்க வெரி சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் ஹீரோவோ இல்லை சினிமா ஹீரோவோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரை பற்றி யாருன்னா தப்பாக பேசினா நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்க. அது வர்றது வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிறது வந்து நம்ம பிராணமய கோஷத்தில் நடக்குது. ரைட்? ஸோ எமோஷனல் பாடி. ஸோ அது ஈவன் தோ இட் இஸ் சட்டில், இட்ஸ் நாட் ஃபிசிக்கல், அதையும் உணர முடியும் நம்மளால். அதை விட சூக்ஷ்மம் வந்து மனோமய கோஷம். ஏன்னா அது தொட்டு பார்க்க முடியாது, உணர முடியாது. பட் மனதில் நிறைய போராட்டங்கள் இருந்தாலோ ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருந்தாலோ we can feel it to some extent. இதை விட சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது தான் அடுத்த கோஷம், அதாவது விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம். விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னா என்னன்னாக்க நம்ம இன்டெலெக்சுவல் பாடி, அதாவது அப்ட்ராக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது இல்லைங்களா, புரிதல் நடக்கக்கூடியது இன்டெலெக்சுவல் பாடி. இதை வந்து கொஞ்சம்
கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம். அதுக்கு நான் பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பேன்னாக்க, நம்ம மேக்ஸ் எப்படி படித்தோம், மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு 3ஆம் கிளாஸ்லையும் 4ஆம் கிளாஸ்லையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் படிக்கும்போது எப்படி படித்தோம், டேபிள்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணுவோம், வாய்ப்பாடு வந்து மனப்பாடம் பண்ணுவோம். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6ன்னு மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு 16 டேபிள் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போவோம். அவங்க மல்டிப்ளிகேஷன் சம் கொடுத்தா டேபிள் ஞாபகப்படுத்தி நம்ம சம் போட்டுட்டு வந்துடுவோம். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு தடவையும் மேக்ஸ் பரீட்சைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், டேபிள்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போவோம். இது என்னது, மனப்பாடம். மனப்பாடம்னு என்ன, மெமரைஸ். இது மனோமய கோஷத்தில் நடக்குது. ரைட்? மெமரைசேஷன் ஹேப்பன்ஸ் இன் மனோமய கோஷம். இதே ஒரு 9வது 10வது வந்துட்டா மேக்ஸ் பரீட்சைக்கு போகும்பொழுது நம்ம டேபிள்ஸை மனப்பாடம் பண்ணுறோமா, ரிவைஸ் பண்ணுறோமா? இல்லை, தேவையில்லை. ஏன்னா அப்போ வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். 3 4s are 12, எப்படி 3 4s are 12 நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புரிதல் இருக்குது இல்லைங்களா, அந்த புரிதல் நடக்கிறது தான் வந்துட்டு விஞ்ஞானமய கோஷம். த மீனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிஹைண்ட் அ சர்டன் கான்செப்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த லாங்குவேஜ். ரைட்? இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னாக்க, உண்மை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன், மெய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன், ட்ரூத் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். இதெல்லாம் வெவ்வேறு லாங்குவேஜில் இட் மீன்ஸ் த சேம் திங். ரைட்? இந்த வெவ்வேறு இதை புரிஞ்சுக்கணுன்னாக்க ஃபஸ்ட்டு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது வந்துட்டு மனோமய கோஷத்தில். அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா, அந்த லாங்குவேஜை விட்டு இண்டிபெண்ட்டாக ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து விஞ்ஞானமய கோஷம். இது ஆல்ரெடி பயங்கர சூக்ஷ்மம். ஆல்ரெடி விஞ்ஞானமய கோஷமில் தான் வந்துட்டு நம்மளோட எல்லா அறிதலும் அங்கே தான் நடக்குது. இந்த அறிவுன்னு நான் சொல்கிறது விஞ்ஞானமய கோஷத்தில் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையை விட சூக்ஷ்மமாக ஒன்று இருக்குது, அதாவது காசல் பாடி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நம்ம ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் நத்திங் பட் தட் திங் இன் அஸ் தட் இஸ் நாட் ரியாக்டிங் டு எனிதிங் எல்ஸ். அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. பேசிக்கலி when we go to sleep, this is what exists. இது ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனந்தமய கோஷம் கூட உண்மையான ஸ்வரூபம் கிடையாது. அதையும் கடந்து போகணும் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு the 5 different sheets that we exist as, right? Like for everybody it is the same thing. எல்லா மனிதர்களுக்குமே வந்துட்டு அன்னமய கோஷம் இருக்கும், எமோஷனல் பாடி பிராணமய கோஷம் இருக்கும், அங்கே உடம்புல நாடிகள் இருக்கும், சக்கரங்கள் இருக்கும், யோகா பண்ணுறாங்களோ இல்லையோ அதெல்லாம் இருக்கும். மனோமய கோஷம் இருக்கும், எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது வேறு. மனோமய கோஷம் இருக்கும். அதே போல் அந்த மனதில் வந்துட்டு அந்த சென்சஸ் இந்திரியங்கள் இருக்கும் மனதில். மனதை விட்டு இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமாக போனால் விஞ்ஞானமய கோஷம் இருக்கும், வேர் த அப்ட்ராக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேப்பன்ஸ். அதையும் தாண்டி போனால் இந்த காசல் பாடி, எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கிறது இந்த காசல் பாடி. இந்த 5 கோஷங்களில் தான் வந்து we exist in general. பட் இதுக்கு எல்லாம் தாண்டி இது எல்லாத்துக்கும் மூலமாக ஒன்று இருக்குது, அதுதான் வந்து நம்மளோட பியோர் அவேர்னஸ். அதை வந்து இப்போ வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லலாம். அவேர்னஸ்னு சொல்லலாம், பியோர் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லலாம், செல்ஃப்னு சொல்லலாம், சோல்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், பரபிரம்மம்னு சொல்லலாம், எப்படி வேணால் நம்ம சொல்லிடலாம். இந்த 5 கோஷங்களும் கடந்தால் தான் அதுக்கு போக முடியும். சித்தர்களோட மெத்தட் என்ன அப்படின்னாக்க, இந்த 5 கோஷங்களையும் நீ கடக்கணும் அப்படின்னாக்க இந்த 5 கோஷங்களையும் நீ முதல்ல மாஸ்டர் பண்ணணும், தாண்டி போகக்கூடாது. ஏன்னா தாண்டி போனாக்க இதில் இருக்கிற குறைகள் எப்போ நம்ம பின்னாடி கீழே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த 5ஐயும் மாஸ்டர் பண்ணிட்டு போகணும், விச் இன்க்ளூட்ஸ் த சென்சஸ். அகத்தியர் வந்து சௌமிய சாகரத்தில் சொல்கிறார், 5 சென்சஸ்ன்னு சொல்லிட்டு தேர்ந்து மனதறிவாலே தெரிந்து கொண்டால், அதாவது நீ ஃபோக்கஸ் பண்ணி உன்னோட மைண்டு அறிவை யூஸ் பண்ணி, ஏன்னா தமிழில் வந்துட்டு நம்ம மனதுங்கிறத வந்துட்டு மைண்டுக்கும் யூஸ் பண்ணிப்போம், அவேர்னஸுக்கும் யூஸ் பண்ணிப்போம், மாற்றி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கிளாரிட்டி நான் கொடுக்கணும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து மைண்ட் அண்ட் அவேர்னஸ் அங்கே தனியாக தனி வார்த்தைகள் இருக்குது. பட் நம்ம வந்துட்டு இங்கே மனதுங்கிற இந்தியாவில், நாட் ஜஸ்ட் தமிழ், சான்ஸ்கிரிட்லையும் அப்படி மனதுங்கிற வார்த்தை வந்து சில நேரம் அவேர்னஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோக்கஸ் எங்கே போதோ மைண்ட் அங்கே வை அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட் அங்கே வைக்கிறதுனா மைண்ட் அங்கே வைக்கிறது கிடையாது, நம்ம அவேர்னஸ் அங்கே வைக்கிறது. ரைட்? ஸோ அகத்தியர் வந்து தேர்ந்து மனது அறிவாளே தேர்ந்து கொண்டால், இந்த புலன்களை எல்லாம் தேர்ந்து கொண்டால் மார்க்கமுள்ள சித்தன் என்று யாருக்கும் தோணும். அதாவது நம்மளோட சென்சஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணாக்க, அதை வந்து நம்ம டிஸ்கிரிமினேஷனோட வந்துட்டு ஒரு டிட்டாச்சாக இருந்து நம்மளோட அவேர்னஸ் யூஸ் பண்ணி சென்சஸை அனலைஸ் பண்ணாக்க அந்த பயிற்சி பண்ணுறவங்களை வந்துட்டு மார்க்கமுள்ள சித்தன் என்று யாருக்கும் தோணும்.
அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு, அகத்தியர் சுவாமி சாகரத்தில். அப்படின்னு என்ன, சென்சஸ் வந்து தப்பு கிடையாது, பட் மெடிடேட் ஆன் தட், டோன்ட் இக்னோர் தட் அப்படின்னு. ரைட். ஸோ சித்தர்கள் கான்செப்டில் ஒன்ஸ் அகெயின் இந்த கோஷங்கள் எல்லாம் வந்து நம்ம மாஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு லைக் ஐ செட், கிரியா யோகா இஸ் பியோர் சித்த யோகா. ரைட். நார்த் இந்தியாவில் வந்து சித்தர்கள் கான்செப்ட் அவங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க. ஸோ அவங்க டைரெக்டாக கிரியா யோகா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா பாபாஜி வந்து ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிட்டாருனாக்க ஹி ஜஸ்ட் பேக்கேஜ் இட் இன்டு சம்திங். ரைட். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் போகநாதர்கிட்ட கற்றுக்கிட்டது, அகஸ்தியர்கிட்ட கற்றுக்கிட்டது, அவரோட சொந்த இதில் வந்தது வந்துட்டு இந்த கலிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேக்கேஜ் பண்ணி கொடுத்தாரு பாபாஜி கிரியா யோகா அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் நத்திங் பட் வாட் ஹீ ப்ராக்டிஸ், வாட் ஹீ லேர்ன் ஃப்ரம் த சித்தாஸ். ரைட். அவர் என்ன கிளியராக என்ன பண்ணிட்டாருனாக்க, ஹீ டுக் த ஸ்ட்ராங்கர் ஆஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் த யோகா ப்ராக்டிசஸ். வாசி யோகத்துலேருந்து வரக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி, ஸ்ட்ராங்கான மூச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. அதே போல் ஹீ கம்பைன் தட் ஹீ ரியலைஸ் தட் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். அது மட்டுமே பத்தாது. ஏன்னா அந்த மாடர்ன் வேர்ல்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்க போகுது. ரைட். மீடியா, சோஷியல் மீடியா, இப்போ வந்துட்டு நம்ம பஞ்ச கோஷங்கள் நம்ம சொல்கிறோம், இப்போ 6வது கோஷமாக செல்ஃபோன் வந்துருச்சு நம்மளுக்கு. ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா அண்ட் வாசி யோகா இஸ் நாட் கோயிங் டு பி சஃபிஷியன்ட். You have to add something even more powerful to that அப்படின்னு சொல்லிட்டு he brought in some concepts from tantra. நம்ம தந்த்ரான உடனே புரிதல் இல்லாமல் சில நேரங்களில் வந்துட்டு தப்பாக நினைக்கக்கூடும். இந்தியன் பேக்ரவுண்ட் இருக்கிற நிறைய பேர் வந்து தந்திரம் அப்படின்னு சொன்னாக்க, தந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டாக்க இமீடியட்லி we start thinking it is some occult practices like பில்லி சுனியா கருத்து அப்படின்னு நம்ம நினச்சோம். தவறு. அதே போல் வெஸ்டர்ன் சைட்லேயும் வந்துட்டு மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தந்த்ரா அப்படின்னா they will just think that it is some weird sex ritual அப்படின்னு நினச்சிப்பாங்க. கிடையாது. கடவுளை 3 வகையில் உணரலாம்: மந்த்ரா, யந்த்ரா, தந்த்ரா. மனதை வைத்துக்கொண்டு கடவுளை உணர்வது மந்த்ரா. ஸோ we usually associate a certain sound for a particular quality of the divine. ரைட். அந்த சவுண்ட்ஸுக்கு மீனிங் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்லோகம் போல சொல்லும்போது அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். பட் சில மந்திரங்கள் வந்துட்டு நம்மளுக்கு பீஜா சவுண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மீனிங் கிடையாது. தே ஆர் சர்டன் வைப்ரேஷன், தே ஆர் சர்டன், இட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் அ சர்டன் ஹையர் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனை நம்ம ரிப்பீட் பண்ண என்ன ஆகும்னா ஒத்த தீர்வு, அதாவது ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ we can connect to that level of frequency. அப்படி தான் மந்த்ரா யோகா ஒர்க் பண்ணுது. ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் at and understanding mantra or the divinity. மந்த்ரா, யந்த்ரா. யந்த்ரான்னு சொல்லும் பொழுது a geometric representation of the divine quality. ரைட். ஸோ அது ஒரு சக்கரம் போல இருக்கலாம், ஒரு யந்திரம் போல இருக்கலாம். இட் கேன் பி 3-dimensional மேரு, அந்த மாதிரி. அகைன் நிறைய யந்திரங்கள் இருக்குது. கணேஷ் யந்திரா, துர்கா யந்திரா, காளி யந்திரா, சிவ யந்திரா, பாபாஜி யந்திரா, நிறைய யந்திரங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் ராணி மாதிரி ஸ்ரீ யந்திரம் இருக்குது. ஸ்ரீ யந்திரம் இஸ் லைக் த மாஸ்டர் செட், பாக்கி எல்லாம் அதோட சப்செட் தான். ரைட். ஸ்ரீ யந்திரம் இருக்குது. So yantra is the geometric way of experiencing the divine. Then tantra. ஹிந்தியில் வடமொழியில் தன் அப்படின்னா உடல், அவ்வளோதான். தந்திரானா உடலை வைத்துக்கொண்டு நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் தந்திரா வகையில் வரும். இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னாக்க, இன் தந்திரா வாட் they use our பிராணசக்தி, அவர் எனர்ஜி. ரைட். நம்ம யோகாசனா பயிற்சி பண்ணும்பொழுது பொதுவாக யாரும் பிராணசக்தி மாதிரி பற்றி பேச மாட்டாங்க, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பேச மாட்டாங்க. மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது பிராணசக்தி கொஞ்சம் கூட வரும். வாசி பயிற்சி பண்ணும்பொழுது என்ன பண்ணுறோம்னா, நம்ம பிராணசக்தி நிறைய உள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம கெப்பாசிட்டி டு withhold more, to draw in and withhold more பிராணசக்தி increases the more we practice வாசி யோகா. ரைட். அதனால தான் வந்து வாசி யோகா பயிற்சி சொல்கிறாங்க. ஏன்னா வாசி யோகா பயிற்சி பண்ண என்ன ஆகுனாக்கா, நம்ம பிராணமய கோஷம் வந்து இதில் எக்ஸ்பேண்ட். நம்ம பிராணசக்தி கூடிக்கிட்டே வரும். பிராணசக்தி அதிகமாக என்ன ஆகுனாக்கா, நம்மளோட ஒரு வைப்ரேஷனல் லெவல் இருக்குங்க. இங்கே இறைனோட ஒரு வைப்ரேஷனல் லெவல் இங்கே இருக்குனாக்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வெளியே போகும். ரைட். ஸோ அவர் கெப்பாசிட்டி டு withhold more பிராணசக்தி continues to increase. So the more you do Vashi Pranayama, the more your Pranashakti increases and takes you closer to the divine. Along with that, when you join Tantra practices, right? Tantra uses imagination, visualization to draw energy and direct energy. இதெல்லாம் வந்து தந்த்ரா பயிற்சி வரும். அதையும் இதையும் சேர்த்து கம்பைன் பண்ணும்பொழுது it becomes a very very potent and powerful சாதனம்.
அதுதான் வந்து பாபாஜி கிரியா யோகாவில் பேக்கேஜ் பண்ணி அப்படி கொடுத்துருக்காரு. அது புதுசாக அவர் எதுவும் கண்டுபிடிக்கல. இருக்கிறத வாழைத்தாய் வழிபாடுன்னு தனியாக இருந்தது தந்திரம், வாசி யோகம்னு தனியாக இங்கே இருந்தது. சித்தர்கள் ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பாபாஜி ரெண்டையும் சேர்த்து இந்தாப்பா பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிரியா யோகம்னு கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். அவர் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. அவர் சித்தர்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டது அவரோட அனுபவத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தட் இஸ் கிரியா யோகம். ஸோ நான் 5 கோஷங்களை பற்றி சொன்னேன் இல்லைங்களா? ஏன் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போது நம்ம உடலை வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணோன்னாக்க என்ன பண்ணுவோம்? ஜிம்முக்கு போவோம். ஜிம்முக்கு போனாக்கா கைக்கு மட்டுமா ஒர்க் பண்ணுவோம்? ஐடியலி நம்ம மொத்த பாடிக்கு வந்து ஒர்க் பண்ணணும். காலுக்கு பண்ணணும், அப்டமனுக்கு பண்ணணும், செஸ்ட்டுக்கு பண்ணணும், கைக்கு பண்ணணும். அது கையில் தனியாக, ஷோல்டருக்கு தனியாக, ட்ரைசெப்ஸ்க்கு தனியாக, பைசெப்ஸ்க்கு தனியாக, ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு தனியாக எல்லாம் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக காலுக்கும் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து பேலன்ஸ்டாக நம்மளால் வளர முடியும். ரைட்? நான் இப்போ நம்ம அதே பிரின்சிபலை வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு அப்ளை பண்ணாக்க, தியானம் மட்டும் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் யுவர் மனோமய கோஷம், டு சம் எக்ஸ்டென்ட் ஆனந்தமய கோஷம். தியானம் மட்டும் பண்ணலாம். மந்திரம் மட்டும் சொல்கிறோம்னாக்க இட் ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் யுவர் மனோமய கோஷம் அண்ட் லிட்டில் பிட் ஆன் யுவர் விஞ்ஞானமய கோஷம். ஆசன பயிற்சி மட்டும் பண்ணோம்னா இட் ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் அவர் ஃபிசிக்கல் பாடி. ரைட்? ஸோ எல்லாமே சேர்ந்து நம்ம எவால்வ் ஆகணும் அப்படின்னாக்க we have to exercise all our koshas. ஏன்னா we exist across all our koshas, all the 5 koshas. So we have to train all the 5 koshas. ஸோ கிரியா யோகாவில் அதுக்கான பயிற்சிகள் இருக்குது. ஸோ உடலுக்கு வந்து ஆசன பயிற்சி, ஆசனாஸ் கூட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல், சர்டன் பவர்ஃபுல் முத்திரைன்னு சொல்லுவோம். முத்திரை நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பந்தம்ஸ் இருக்குது. பந்தம்னாக்கா மஸ்குலர் லாக்ஸ். ஸோ ஆசனாஸ் கூட when you come join mudras and bandhas, it becomes more powerful to activate குண்டலினி சக்தி. கூட பிராணமய கோஷத்துக்கு குண்டலினி பிராணாயமா இருக்கும். அதாவது நம்ம வாசி பிராணாயமாக தான் வந்து குண்டலினி பிராணாயமா அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். வாசி யோகம் வந்து குண்டலினி யோகம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் மனதிலையும் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது, தென் வேக்கிங் கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது, அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்குது. ரைட்? அப்புறம் அந்த 5 சென்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மெடிடேஷன் டெக்னிக் சொல்லி தராங்க. ஸோ தட் like a surgeon, you clinically focus on one particular part of your existence and you practice a sadhana only for that. So அப்படி பண்ணும் பொழுது we continue to grow and evolve and gain more awareness and clarity in how we exist. ஏன்னா நம்ம வந்துட்டு we have studied a lot of the physical universe. நம்மளுக்கு வெளியில் இருக்கிறத பற்றி நிறைய படிச்சிருக்கோம். we have understood a lot. when I say we, as human beings நிறைய படிச்சிருக்கோம், நிறைய கற்றுக்கிட்டோம். so much we have learned. But அதில் ஒரு % கூட வந்துட்டு நம்ம we did not study the universe that is inside us. Right? And these are ways how we study the universe that is inside us. ஸோ தியான பயிற்சிகள் ஒரு 7 தியான பயிற்சிகள் இருக்குது. நம்ம உடலில், நம்ம மனதில், நம்ம அனலிட்டிக்கல் மைண்டில் எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது. அப்புறம் மந்திரயோகம் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் 2 things. மந்திரயோகா வந்துட்டு மந்த்ரான்னு சொன்னாக்க இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னாக்க மன்னா மனசு, திராண ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மனதிற்கான ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வாட்? ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த மைண்ட் இட் செல்ஃப். ரைட்? பிகாஸ் த நேச்சர் ஆஃப் த மைண்ட் இட் செல்ஃப் இஸ் லைக் தட். அதான் விவேகானந்தர் சொல்லுவார் இல்லையா, மைண்ட் இஸ் லைக் அ ட்ரங்கன் மங்கி, நாட் ஜஸ்ட் அ ட்ரங்கன் மங்கி பட் அ ட்ரங்கன் மங்கி ஸ்டங் பை அ பீ ஆர் அ ஸ்கார்பியன். ஒரு இடத்துல உட்காராது. That is the nature of the mind. அதை நம்ம மாற்ற முடியாது. Right? All we learn is how can we become independent of the nature of our mind. We cannot control the mind. We cannot make the mind sit and do meditation. அது பண்ணாது. Right? But இந்த மைண்டோட நேச்சர் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதையும் தாண்டி நம்மளால் ப்ராக்ரஸ் பண்ண முடியுங்கிறது தான் வந்து இந்த பயிற்சி. அது எப்படின்னா நம்ம பயிற்சி பண்ண we will realize that I am not the mind. ஏன்னா ஐ ஆம் த மைண்டுன்னு இருந்தால் தான் வந்து இந்த மைண்டுக்கு நடக்கிற டிஸ்டர்பன்சஸ் நமக்கும் நடக்கும். வென் வி ரியலைஸ் தட் ஐ ஆம் நாட் த மைண்ட், இட்ஸ் ஓகே, நீ டிஸ்டர்ப் ஆகிறியா, நீ போய் விளாண்டுக்கோ, நான் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு we can still sit even though there are other disturbances. இதை தான் வந்துட்டு அஷ்டாங்க யோகத்தில் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்யாகாரம்னாக்க நம்மளுடைய சென்சஸை உள்ளே இருக்கிறது. they just say that pratyahara is withdrawal of senses, but அது டெக்னிக்கலி எப்படி நடக்குது அப்படின்னாக்க we just stop the fuel that goes to the senses.
முன்னாடி சொன்னேன் இல்லையா, நம்ம மனது வேலை செய்யணும்னாக்க அது ஃபியூவல் வந்து நம்மளோட அவேர்னஸ், நம்ம கவனம், ரைட்? நம்மளோட சென்சஸ்க்கும் வந்துட்டு சென்சரி இன்புட்ஸ் நம்ம வந்து அதுக்கு உள்ளே வாங்குகிறோம் அப்படின்னாக்க, அது உணர்றோம் அப்படின்னாக்க, இட் ஒர்க்ஸ் ஒன்லி இஃப் தேர் இஸ் த ஃபியூவல், கரெக்ட்? த ஃபியூவல் ஆஃப் அவேர்னஸ். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், நம்ம கவனம், நம்ம ஃபோக்கஸ், ரைட்? அந்த ஃபோக்கஸை சென்சஸ்லேருந்து நம்ம எடுத்து லாக் பண்ணுறோம்னாக்க senses are not going to affect us. That is pratyahara. And that will happen naturally the more sadhana that we do. We will ourselves understand how the awareness is traveling outside, how the focus is traveling outside. So when we start realizing that experientially, practically, we will also know automatically without anybody coming and telling us that this is how I can stop my senses. This is how I can stop the awareness going towards the senses. இது வந்து நம்ம பயிற்சி பண்ண 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 அந்த அவேர்னஸ் ஆட்டோமேட்டிக்காக தன்னாவே வந்துடும். ஏன்னா அந்த நமக்கு சொல்லிக் கொடுக்குற கிரியா யோகாவில் மட்டும் இல்லை, எல்லா பயிற்சியிலையுமே வந்துட்டு த டெக்னிக்ஸ் ஆர் அவர் குருஸ். ஏன்னா டெக்னிக்ஸ் ஆர் நாட் த கோல். த டெக்னிக்ஸ் டூ சம்திங் ஃபார் அஸ். உள்ள தே ஹெல்ப் வித் அ சர்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தே ஹெல்ப் டு பிரிங் அ சர்டன் கிளாரிட்டி டு அஸ். ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் வி won't even need those techniques actually, right? ஸோ இந்த கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆக இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் நமக்கு நாமே பண்ண கற்றுப்போம். அதனால தான் சொன்னேன், கிரியா யோகாவில் முன்னாடி பேசிட்டு இருந்தோம் மஹின் வாரத்துக்கு முன்னாடி இல்லைங்களா, 3 நிலைகள் இருக்குது. அது ஆக்சுவலாக நிலைகள் இல்லை, பிகாஸ் ஆஃப் த டைம் ரெக்வயர்ட் வி ஹவ் ஸ்பிளிட் இட் இன்டு 3 இனிஷியேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனில் வி கிவ் யூ ஆல் த மேஜர் கிரியாஸ், த மெயின் கிரியா, இந்த வாசி பிராணாயமம் அண்ட் 7 மெடிடேஷன் டெக்னிக்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன்லேயே சொல்லி கொடுத்துறோம். தட் இஸ் த கிரியா யோகா. அதுக்கப்புறம் வரதெல்லாமே வந்துட்டு இதோட அப்ளிகேஷன் தான். இது பயிற்சி பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணுனாக்க எப்படி, அதெல்லாம் தான் நெக்ஸ்ட் இதில் வரும். ஸோ செகண்ட் இனிஷியேஷன் ஆக்சுவலாக இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் த சேம் அதர் சைட் ஆஃப் த சேம் காயின். ஐ வுடன்ட் ஈவன் கால் இட் செகண்ட் இனிஷியேஷன். பட் அதுவும் சேர்த்து நடக்கணும்னா 5 நாள் தேவைப்படும். 5 நாள் யாருன்னா வான்னு சொன்னாக்க யாருக்குமே நேரம் இருக்க போகிறது கிடையாது. அதனால வி ஸ்பிளிட் இட் இன்டு 2 வீக்கெண்ட்ஸ். ஸோ செகண்ட் இனிஷியேஷனில் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனில் நான் சொன்னேன் இல்லையா, 6 வேறு வாசி பிராணாயாம பயிற்சி இருக்குது, 7 தியான பயிற்சிகள் இருக்குது கிரியாவில், ப்ளஸ் 18 ஆசனாக்கள். இந்த 18 ஆசனாக்களும் எத்தனையோ ஆசனாக்கள் இருக்குது. அதில் ஏன் ஒன்லி இந்த 18 அப்படின்னாக்க, சித்தர்கள் வந்து குறிப்பாக இந்த 18 மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தாங்கனாக்க, குண்டலினி அவேகனிக்கு இந்த 18 ஹெல்ப் பண்ணும், ரைட்? இதை வந்துட்டு ஓகே ஃபைன், இங்கே நம்மளுக்கு சொல்லித்தராங்க, நான் கேள்வி கேட்காம நான் கற்றுக்கிட்டேன். பட் கமில் ஸ்வெல்லபிண்ட் அப்படின்ற ஒரு வெஸ்டர்னர், he was researching about the Indian languages, சித்தா ட்ரெடிஷன்ஸ் எல்லாம். அதில் அவர் எங்கேருந்தோ சேர்த்து போட்டு, ஓகே சித்தர்கள்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க சில ஆசனாக்கள்லாம் பண்ணுறாங்க குண்டலினி அவேகனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 லிஸ்ட்டு கொடுத்தாரு. அதே 18 தான் நம்ம பயிற்சி பண்ணுறோம், அதே லிஸ்ட்டு. ஸோ there are so many other asanas which are beneficial, but Siddhas chose these 18 to help with the awakening of Kundalini. That's it. அந்த குண்டலினி சக்திங்கிறத வந்துட்டு நம்ம பிராணமய கோஷால மூலாதார சக்கரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருக்கு பொதுவாக எல்லாருக்கும் ஆன் அன் ஆவரேஜ், ரைட்? அதை வந்து நம்ம யோக பயிற்சி மூலமாக நம்மளோட மெச்சூரிட்டி அதிகமாக ஆக குண்டலினி அவேக்கனிங் நடக்கும். அந்த சக்தி வந்து இட்ஸ் இம்மென்ஸ்லி பவர்ஃபுல், மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம் பாம்ஸ் டுகெதர், அந்த அளவுக்கு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நத்திங் பட் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரமணர் சொல்கிறார். ஏன்னா செல்ஃப்னு சொல்லும் பொழுது கான்ஷியஸ்னஸோட அதர் சைடு தான் வந்து எனர்ஜி, ரெண்டும் ஒன்று தான். ஒரு சிம்பிள் ரூல் இருக்குது, எங்கே நம்மளோட கான்ஷியஸ்னஸ் போகுதோ எனர்ஜி வில் ஃபாலோ, எங்கே எனர்ஜி போகுதோ கான்ஷியஸ்னஸ் வில் ஃபாலோ. இது ஒரு சிம்பிள் ரூல். நம்ம எந்த மூளைக்கு போயிட்டு எந்த பயிற்சி எவ்வளோ அட்வான்ஸ் பயிற்சி பண்ணாலும் இட் வில் பி பேஸ்ட் ஆன் திஸ் ரூல். தட்ஸ் இட். வெரி வெரி சிம்பிள், ரைட்? ஸோ அதான் சக்தி இன்றி சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், ரைட்? ஸோ இந்த எங்கே விட்டு மறந்துச்சு இப்போ. இந்த குண்டலினி சக்தி வந்து நம்ம பேஸ் ஆஃப் த ஸ்பைனில் வந்து இருக்குது. ஸோ இந்த 18 ஆசனாக்களுமே வந்துட்டு குண்டலினி சக்தி எழுப்புறதுக்கான ஆசனாக்கள். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் பட் ஆல்சோ டு அவேக்கன் யுவர் குண்டலினி சக்தி. தென் வி ஆல்சோ ஹேவ் த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் நான் சொன்னேன். செகண்ட் இனிஷியேஷனில் என்ன நடக்கும்னாக்க, நம்மளுக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்குது, ஒரு சவுண்ட் இருக்குது, சர்டன் ஃப்ரீக்வன்சி. அந்த பீஜ மந்திர தீட்சை கிடைக்கும் செகண்ட் இனிஷியேஷனில். ஒரு நாள் மௌன விரதம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் டு ரிசீவ் தட் தீக்ஷா, ரைட்? அந்த மந்திர தீக்ஷான்னு சொல்லும்பொழுது இட்ஸ் வெரி பவர்ஃபுல்.
ரைட். ஸோ டு ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் என்ன பண்ணுவோம், செகண்ட் இனிஷியேஷன் எப்போ ரெசிடென்ஷியலாக தான் நடத்தும். ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ரெசிடென்ஷியல் நடத்தலைனாலும் பிரச்சனை இல்லை. செகண்ட் இனிஷியேஷன் ஹேஸ் டு பி ரெசிடென்ஷியல் ஸோ தட் தேர் ஆர் நோ அதர் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ 24 hours மௌனம் இருந்துட்டு, மௌனத்தில் we will கீப் லேர்னிங் சம்திங், பட் 24 hours மௌனம் இருந்துட்டு அந்த அதுக்கப்புறம் ஒரு யாகம் பண்ணி ஓம் கிரியா பாபாஜி நம்ம ஒன்று குரு மந்திரம் கண்டினியூஸாக சேன் பண்ணிவிட்டு அந்த யாகத்துலேருந்து சூட்டாக போயிட்டு இந்த மந்திர தீட்சை வாங்குவோம். செகண்ட் இனிஷியேஷன். ஸோ இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் சைவ சித்தாந்தா ட்ரெடிஷன். ரைட். தேர்ட் இனிஷியேஷனில் வந்துட்டு 8 நாள் தொடர்ந்து ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா கிரியாக்கள், நிறையா ஆசனாக்கள்லாம் படிப்போம். கடைசியில் சமாதி கிரியாலாம் சொல்லி தருவாங்க. இட் டசன்ட் மீன் தேர்ட் இனிஷியேஷன் இஸ் அட்வான்ஸ்ட். தேர்ட் இனிஷியேஷன் நம்ம நல்லா பயிற்சி பண்ணோம்னா ஃபஸ்ட் இனிஷியேஷன் டெக்னிக்ஸ் நம்ம பயிற்சி பண்ணி இருக்கணும், இல்லைன்னா தேர்ட் இனிஷியேஷன் வராது. ரெண்டாவது, ஃபஸ்ட் இனிஷியேஷனில் நம்ம வாங்குகிற பயிற்சிகளை வந்து நம்ம தீவிரமாக பயிற்சி பண்ணிட்டு இருந்தாலே தேர்ட் இனிஷியேஷன் வாங்காமலே நம்மளால் அந்த நிலைக்கு போக முடியும். ஸோ அந்த தேர்ட் இனிஷியேஷனுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு ஓகே இதெல்லாம் இப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான். அது அவ்வளோ மேண்டேட்டரி கிடையாது. ஃபஸ்ட் இனிஷியேஷன் டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டேக் யூ டு த ஸ்டேஜ் வேர் வி ப்ராக்டிஸ் சமாதி கிரியாஸ் இன் தி தேர்ட் இனிஷியேஷன். ஸோ பொதுவாக இதுதான் வந்து கிரியா யோகா. இதோட பேசிஸ் நான் சொன்னது போல் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சித்தா ட்ரெடிஷன், based on the concept of energy and the and consciousness, based on all the 5 koshas. Again, இது எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது for me the understanding of all these things happens through 2 means. One is through my own practice experience. 2, the foundation has always been Ramana, it will always remain Ramana. ஏன்னா அவர் சிம்பிளாக எல்லாருமே வந்துட்டு end of the day goal என்ன, தன்னை உணர்தல். தன்னை உணர்தல்னா என்ன, ரியலைசிங் த செல்ஃப். அந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு பிடிக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் கிரியேட்டிங் அ செல்ஃப் ஆர் கிரியேட்டிங் அ நியூ செல்ஃப் அப்படி சொல்லலை. ரியலைசிங் த செல்ஃப். ரியலைசிங்னா என்ன, ரியலைசிங் சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ ரமணர் வந்து அடிக்கடி சொல்லுவார், இன் ஹிஸ் ஐஸ் நோபடி இஸ் அன்ரியலைஸ்ட். அவரோட பார்வையில் எல்லாருமே ரியலைஸ்ட். ஏன்னா he sees only one soul in everybody, so he doesn't see anybody outside him. அவரோட பார்வையில் he doesn't see anybody outside him. அதனால தான் வந்து அவர் தீட்சையை தர மாட்டார். ஏன்னா தீட்சை தரணும்னா என்ன, ஒரு குரு இருக்கணும், ஒரு சிஷ்யன் இருக்கணும். இங்கே வந்துட்டு அந்த டியூவாலிட்டிக்கான இடமே கிடையாது. ஏன்னா அவர் பியூர் அத்வைதா ரமணர். ஹீஸ் இன் தட் ஸ்டேட் கான்ஸ்டன்ட்லி. ஸோ அவரோட பார்வையில் தீட்சை வாங்குறது யாருமே கிடையாது. தேர்ஸ் ஒன்லி ஒன். எவ்ரிபடி இஸ் ஒன், எவ்ரி திங் இஸ் ஒன். அவ்வளோதான். ரைட். ஸோ அந்த தன்னை உணர்தலுக்கு வந்துட்டு அவர் சொல்லிக் கொடுக்குற பாடம் வந்துட்டு, அவர் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்துட்டு செல்ஃப் என்கொயரி. ரைட். ஸோ செல்ஃப் என்கொயரினா அப்படின்னா என்னன்னாக்க, நான் யாருன்னு உட்காந்து நம்ம மெடிடேட் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இட் இஸ் நாட் அ மெடிடேஷன், இட் இஸ் அன் ஆக்டிவ் ஆக்டிவிட்டி. இட்ஸ் அ ரியலி ஆக்டிவ் ஆக்டிவிட்டி. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க, I don't know if I'll be able to clearly articulate that practice, but நான் முடிஞ்ச வரைக்கும் I'll try here. Right. இப்போ செல்ஃப் என்கொயரி பண்ணணும்னாக்க we sit and observe ourselves. Right. வெங்காயத்துக்கு தோல் உரிக்கிற மாதிரி பின்னாடி போய்கிட்டே இருக்கணும் நம்ம. நாட் இன் மைண்ட், நாட் ஜஸ்ட் இன்டெலெக்சுவலி, கான்செப்சுவலாக கிடையாது. ரைட். எக்ஸ்பீரியன்ஷியலாக வெங்காயத்துக்கு தோல் உரிக்கிற மாதிரி நம்ம பின்னாடி போய்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், நான் இந்த பயிற்சி பண்ணுறேன், நான் யார், நான் இந்த உடல் கிடையாது. ஓகே, டன். நான் இந்த மனது கிடையாது, டன். அப்போ நான் யார்? ஸோ இந்த கேள்வி எங்கேருந்து வருது அப்படின்ட்டு கான்செப்டுவலாக கேட்காம we should look where the question is coming from. ஓகே, ஒவ்வொரு கேள்வி வரும்பொழுது எங்கேருந்து இந்த கேள்வி வருது, எங்கேருந்து இதுக்கான பதில் வருது, இதை யார் கேட்குறாங்க, யார் பதில் சொல்கிறாங்க, எங்கேருந்து நான் இதை கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். So you continue to keep going back and back and back, practically, not conceptually, not intellectually, right? Don't try to generate ideas. Just go practically one by one, layer பின்னாடி. ஓகே, சில டைம் என்ன ஆகும், ஓகே எனக்கு இது ஒன்றுமே புரியல, நான் ஸ்டக்காகி நிற்கிறேன், மேபி எனக்கு இது புரியல அப்படின்ட்டு ஒரு தாட் வரும். நம்மளுக்கு தாட் வந்தால் விடக்கூடாது உடனே. ஓகே, யாருக்கு இந்த தாட் வருது, who is telling that they can't understand? அந்த தாட் எங்கேருந்து வருது அதை கவனிங்க. Again, it's an action. ரைட். அந்த தாட் எங்கேருந்து வருதுன்ட்டு நம்ம கவனிக்கணும். ஓகே, எனக்கு கால் வலிக்குது. ஓகே ஃபைன், வி ஆர் ஆல் நாட் ஃபிட் பீப்புள். ஒரு சிலர் ஃபிட்டாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் இருக்கலாம், எல்லாருனாலும் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஓகே, கால் வலிக்குதுன்னா கால் மாற்றி உட்காந்துக்கலாம். ஓகே, பட் அந்த
கால் வலி வந்ததை உணர்ந்தது யாரு, அதை கவனிச்சது யாரு, அதை மாற்றி உட்காரணுன்ட்டு அந்த இம்பல்ஸ் எங்கேருந்து போகுது. We have to be very alert to watch all of this that is happening. And then finally அப்படி போக 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 what is that one thing that is existing in you, never changing right from the time you are born. I am saying here right from the time you are born because that is logical. In fact it is actually even before birth and after birth, right? அது சொன்னா நிறைய பேர் புரியாது. So if I have to simplify it, நம்ம பிறந்ததுலேருந்து நம்மள மாறாத ஒரு தன்மை இருக்குன்னா அது என்னது? சில பேர் சொல்லுவாங்க என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு, பேரை நாளைக்கே மாற்றிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க இந்த உடல் அப்படின்ட்டு. எவ்ரி டே த பாடி சேஞ்சஸ். நம்ம குளிக்கும்பொழுது மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் கெட் வாஷ்ட் ஆஃப், புது செல்கள் உற்பத்தி ஆகுது. மனதுன்னு சொல்லுவாங்க சில பேர். மனது ஒவ்வொரு நொடியிலும் 100 டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்குது. மனது மாறிக்கிட்டே இருக்குது. எமோஷன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எமோஷனும் மாறிக்கிட்டே இருக்குது, ரைட்? அப்போ what is one thing that has never changed in you? Can we put it into words now? Try. What is one thing that has never changed? தியரட்டிக்கலாக போகாமல் சில பேர் ஓகே ஆன்மா அப்படின்றாங்க. நீங்களும் பார்த்தது கிடையாது, நானும் பார்த்தது கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுவோம், ரைட்? ஸோ சில பேர் ஆன்மா அப்படின்வாங்க, கான்ஷியஸ்னஸ் அப்படின்வாங்க. தேர் ஆர் கரெக்ட், பட் இட்ஸ் தியரட்டிக்கல் ஆன்சர்ஸ். ஐ வாண்ட் டு நோ ப்ராக்டிக்கல். I want people to understand this practically, right? So what is that one thing that has never changed? சில பேர் சொல்லுவாங்க ப்ரீதிங் அப்படின்னு சொல்லிட்டு. நிமிஷத்துக்கு 15 மூச்சு வரும். ஒரு மூச்சும் இன்னொரு மூச்சும் வேறு மூச்சும் கிடையாது, ரைட்? ஸோ வாட் இஸ் ஒன் திங் தட் ஹஸ் நெவர் சேஞ்ச்ட்? Our existence. Continued existence. Our sense of existence. Exactly. Our sense of existence. நான் இருக்கேங்கிற அந்த ஒரு உணர்தல் அது மாறாமல் இருக்கும். எப்பயும் தூங்கும் பொழுதும் இருக்கும், முடிச்சிருக்கும் பொழுதும் இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் இஸ் எவ்ரிடே வென் வி வேக் அப். நம்ம தூங்கி எழுந்தப்புறம் நம்ம போய் கண்ணாடியில் போய் பார்த்தா தான் ஓகே நான் இருக்கேன் இன்னைக்கு. அப்படி கிடையாது. We know we exist. Always there. That existence is always there. Existence even after that. அது சொல்லலாம், நம்ம மக்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் நான் லிமிட் பண்ணி வைக்கிறேன். பட் இன் ரியாலிட்டி வாட் யூ ஆர் சேயிங் இஸ் 100% accurate. Even after that the existence doesn't go away, right? ஸோ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இப்பயும் இருக்குது, நாளைக்கும் இருக்கும், தொடர்ந்து இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ பியூட்டிஃபுல். பட் நம்ம ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸுக்கே வந்துட்டு அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் த கீ. அதுதான் வந்து பேக் போன். அது இருந்தால் தான் அதை சுற்றி நம்ம கோலம் போட முடியும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அது சாப்டராக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் பிரச்சனை. நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம்னாக்க அதில் பாட்டு வரும், எமோஷன்ஸ் வரும், நெருப்பு இருக்கும், தண்ணி இருக்கும். பட் இதெல்லாம் இருக்கணும்னா அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்க்ரீன் வேணும். அதான் அந்த ஸ்க்ரீன் தான் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தால் தான் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஆன் டாப் ஆஃப் இட். And the existence itself does not get affected by anything. What is getting affected is the emotions and mind. Beautiful. Right. Thanks, Pastor. This is what Ramana says. இங்கே தான் வந்து எல்லாரும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. All the religions, all the siddhas, whether in siddha lineage or other saints, எல்லாரும் கடைசியில் அவங்க சொல்கிறது இதுதான். All they are wanting us to realize is that we are true existence. And true existence is nothing but divine. There's only one existence. There's only one consciousness, one awareness. Right? அதை தான் ரியலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து ஞானம் அப்படின்ட்டு ரமணர் சொல்கிறாங்க. பட் இன் சித்தாந்தா இட்ஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். சித்தாந்தால ஞானம்னா தட் இஸ் த எண்ட் கோல், பட் யூ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு எவ்ரிதிங் எல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தட்ஸ் அதனால தான் சித்தர்கள் வந்து அவங்க உடலை விட மாட்டாங்க, ரைட்? அவங்க காயக்கல்பம் பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு உடல் வந்து சுரூப சமாதி அடைஞ்சு சாகாவரம் பெற்றவர்கள் போல மாற்றிப்பாங்க. ஸோ தே கெயின் கம்ப்ளீட் மாஸ்டரி ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி. ஏன்னா தே நோ தட் ஓகே நான் மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுத்திருந்தாலும் என்னால் சாதனை பண்ண முடியாது. இது ஒரு ஜென்மம், இன்னொரு ஜென்மம் நான் கருதியாக பிறந்தா என்ன பண்ண தெரியாது. இதுதான் இந்த எக்ஸிஸ்டன்ஸை உணர்த்துறதுக்கு தான் இவ்வளவும். எக்ஸாக்ட்லி. திஸ் எக்ஸிஸ்டன்ஸை உணர்த்துறதுக்கு தான் இவ்வளவும் நடக்குது. இன்ஃபேக்ட் தட் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் திங். அதான் நாம் இருக்கும் தன்மை, அதை விட சிம்பிள் வேறு எதுவும் கிடையாது.
அதை தான் ரமணர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு, நம்மளுக்கு அது புரியல. ஏன்னா இட் இஸ் டூ சிம்பிள் தட் அவர் காம்ப்ளிகேட்டட் மைண்ட்ஸ் cannot understand. Beautiful, Master. Thanks, Master. Thank you. Oh, Muruga. Nice. We concluded beautifully. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தோணுதுல? இதை புரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவு நடக்குது. இதை தான் அருணகிரிநாதர் வந்து சொல்லற சும்மா இரு அப்படின்ட்டாரு. சும்மா இருந்தாக்க வேற எந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தாக்க வாட் ரிமைன்ஸ் இஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். There was never a moment where you didn't exist. Exactly. There was never a moment where you did not exist. Exactly. Just existence.